ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக ஒரு 30 டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணணும். இது வரைக்கும் நிறைய வெயிட் லாஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். பட் இந்த டைம் நான் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட் வரும் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, அதனால நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன். பட் என்னோட பாடிக்கு அது எந்த அளவுக்கு சூட் ஆகி எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு. முக்கியமா நிறைய டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து பெருசா வந்து கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா நான் எடுத்துப்பேன். அதுக்கும் சேர்த்து வந்து நான் வாக்கிங்கோ ஒர்க் அவுட்டோ ஏதோ ஒன்று பண்ணிப்பேன். மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரிக்டா அது வெறுக்கிற அளவுக்குலாம் நான் போக மாட்டேன். ஏன்னா ரொம்ப கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வைக்கும் போது ஒரு லிமிட்டை தாண்டி அது என்ன ஆகிடும் அப்படின்னா ரொம்ப எல்லார் மேலேயும் கோவப்படுற மாதிரி இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகும். டென்ஷன்ல என்ன பண்ணுவோம், நிறைய சாப்பிட்ருவோம். இல்லை வந்து ஃபுல்லா அந்த தட்டு ஃபுல்லா அதை வச்சு சாப்பிடணும் போல தோணும். அந்த அளவுக்கு அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுவோம். ஸோ அதனால என்னோட கிரேவிங்ஸை ஓரளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். என்னால் முடியல அப்படின்னா கண்டிப்பாக என்னோட குவான்டிட்டியை கம்மி பண்ணி அதை நான் எடுத்துப்பேன். ஸோ அதுக்கும் சேர்த்து நான் என்ன பண்ணணும், சரி அதை சாப்பிட்டோம்ல, ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை வாக்கிங் எக்ஸ்ட்ரா போகணும் அப்படின்னு நானே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம அந்த வெயிட் லாஸ் ஜர்னி போறதும் நல்லா ஸ்மூத்தா போகும். பிளஸ் வந்து நமக்குமே ஏதாவது சாப்பிட்டா கூட அந்த எக்ஸசைஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து வெயிட் வந்து ஈக்குவல் ஆயிடும். ஸோ அதாவது ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், டயட் ஃபுட் எடுத்திருக்கேன், டயட் மெயின்டைன் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறப்ப என்னோட பாடி வந்து இன்னைக்கு ஒரு 20 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு குறைக்கும், இன்னைக்கு குறையட்டும், ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஃபுல் பாடியே வந்து ஒரு நாளைக்கு வெயிட் இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு 20 கிராம்ஸ் வந்து கம்மியா காட்ட போறோங்கிற ஒரு மைண்ட்ல இருக்கும். அப்போ போய் நான் அந்த ஸ்வீட்டையோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது சாப்பிடும் போது இல்ல இவங்களுக்கு வந்து 20 கிராம்ஸ் வேணாம், 15 கிராம் மட்டும் குறைச்சி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஸோ அதை நான் திரும்ப ஈக்குவல் பண்றதுக்கு, நான் சாப்பிட்டதை ஈக்குவல் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறப்ப அகைன் அது 20 கிராம்ஸ்க்கே போயிடும். ஸோ அதை தான் நான் சொல்றேன். நீங்க ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் லாஸ்ல ஃபுட்டையோ இல்லை நீங்க ஒர்க் அவுட்டையோ மாத்தி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கிரேவிங்ஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்ட்டு இல்லை, இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணேன். இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு நல்லாவே. என்னோட கிரேவிங்ஸும் நல்லா வந்து பேலன்ஸ் ஆனது, பிளஸ் என்னோட வெயிட் லாஸுமே இருந்தது. எனக்கு இது போதும். நான் வந்து கார்ப்ஸ் எடுக்காம ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி என்னடா லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணி ஒரு 10 கிலோ குறையிறத விட நான் எனக்கு ஓகேவானதை நான் சாப்பிட்றேன். இந்த மந்த்ல 1-2 நாள் வந்து நான் பிரேக் கூட எடுத்திருக்கேன். ஸோ இடையில வந்து நான் சாப்பிட்டா கூட அதுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ரொம்பவே ஸ்மூத்தா போணுச்சு. என்ன கொஞ்சம் ஏதாவது எந்த டேஸ்ட் சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வெயிட் லாஸ்ல நம்ம நிறைய வந்து சாப்பிட்றது தண்ணி தான். ஸோ தண்ணி நிறைய குடிக்க நமக்கு வந்து அந்த தண்ணியோட டேஸ்டே வந்து செட் ஆயிடும். தண்ணிக்கு ஒரு ஈவனா ஒரு டேஸ்ட் இல்லைனாலும் நமக்கு அதுவே பழகிடும். ஸோ சடனா நம்ம என்ன டேஸ்ட் குடிச்சாலும் சரி, ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஹைப் பண்ணி நம்மளுடைய நாக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. முக்கியமா எனக்கு வந்து ஃபுட்டில் வந்து இந்த சால்ட் போட்டு பார்த்து, சுகர் பார்த்து அப்படிலாம் செய்யணுங்கிற மாதிரியே இல்லை. எனக்கு மைண்ட் செட் அப்படியே ஓகே, இன்னைக்கு இந்த சட்னிக்கு இந்த அளவு போதும்னு அப்படியே கண்ணு வச்சு செல்வோம்ல, ஸோ அந்த மாதிரி என்னோட மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு சில தப்பு நடக்க தான் செய்யும், போக போக பழகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை உடனே என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுவேன். ஒரு சில நோட்டிஃபிகேஷன் எனக்கு காட்டாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு ரிப்ளை வந்து கொஞ்சம் டிலே ஆகி வந்திருக்கும். ஏன்னா நேற்று வந்த கமெண்ட் வந்து இன்னைக்கு சம்டைம்ஸ் காட்டுது. ஸோ அந்த ஒரு இஷ்யூனால மட்டும்தான் நான் வந்து ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றின பெரிய வீடியோ தான், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான். ஸோ என்னோட அது ஒரு கொஸ்டினுக்கு எனக்கு வந்து தெரிஞ்ச எல்லா எக்ஸ்பிளனேஷனும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நானும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த கருத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ இது கண்டிப்பாக வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு உள்ள கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தது தான். மேக்சிமம் எல்லாருமே கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்னுடைய வெயிட், நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வெயிட், இப்போ இருக்கிற வெயிட் அப்படிதான் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு பிஃபோர் நான் இருந்த வெயிட் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரி நான் வந்து ஒரு 69 அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தேன். ஒரு லிமிட்டை தாண்டி 72 வரைக்கும் போயிருந்தேன். ஸோ 72க்கு அப்புறம் தான் எனக்கு வெயிட் லாஸ் வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ ஹெல்த் வைஸும் சரி, மென்டலையும் சரி, நம்ம மாற்றி ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நான் அகைன் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம சேனல்ல கூட அதை நான் போட்டேன். பட் எனக்கு இந்த அளவுக்கு அதில் ரீச்சும் இல்லை, எனக்கு வெயிட் அந்த அளவுக்கு வந்து குறையல. மந்த்லி 2 kgங்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மார்னிங் 1 hour வாக்கிங் போவேன், ஈவினிங் 1 hour வாக்கிங் போவேன். ரைஸ் கம்மியாக எடுத்துப்பேன், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன். மார்னிங் ஈவினிங் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி ஏதாச்சும் தோசை, இட்லி ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். அளவு மட்டும் கம்மி பண்ணிப்பேன். பெருசா நான் வேற எதுவும் அதில் எதுவும் பண்ணலை.
வாக்கிங் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன். இந்த விளாகு கூட நான் போட்டிருப்பேன். பட் எனக்கு அதுல கிடைச்ச ரிசல்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி 2 kg. ஸோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 2-3 டைம் பண்ணி ஒரு 68-69 நான் என்னோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாவே என்னோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 69 தான். 69 காட்டும், இல்ல அப்படின்னா 68.800 அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்துச்சு. ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு 72க்கு 68 வந்து ஓகேவா இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு 62, 63 அந்த மாதிரி வரணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி ஓகே, எதுவுமே என்னைக்குமே நான் சொல்றதுதான், நான் யாருக்காகவும் வெயிட் லாஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சி நானே பண்ணா மட்டும்தான் வெயிட் லாஸ், மற்றவங்களுக்காக நான் பண்ண மாட்டேன். நம்ம வந்து ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறதா இருந்தாலும் நம்ம தான், ஹாப்பியா இருக்க போறதா இருந்தாலும் நம்ம தான். ஆனா வந்து நீனே இவ்வளவு குண்டா இருக்க, நீனே இவ்வளவு ஒல்லியா இருக்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக நம்ம என்னைக்குமே எந்த முடிவுமே மாத்திக்க கூடாது. ஸோ நமக்கு எனக்கு எப்பெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணும்னா, எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா அது என் சைஸ் இருக்காது. ஸோ அப்போ வந்து இந்த சைஸ்க்கு நம்ம வர்றோம், அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு சில டைம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறத தாண்டி நமக்கு வந்து ஹெல்த் வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா எனக்கு கொஞ்சம் பயம் வரும். ஓகே, நம்ம கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம். அப்ப மட்டும்தான் நான் வந்து ரெடியூஸ் பண்றதை பத்தியே யோசிப்பேன். உங்களுக்குமே அப்படிதான், உங்களுக்குமே வந்து உங்களுக்கா தோணலாம், என்ன ரீசனா வேணா இருக்கலாம், உங்களுக்கா தோணி அது வெயிட் ரெடியூஸ் பண்றதா இருந்தா கண்டிப்பா பண்ணுங்க. மத்தவங்களுக்காக பண்ணாதீங்க. உங்களுக்காகவே நீங்க பண்ணும்போது அது ஜாலியா போகும். மத்தவங்களுக்காக பண்ணும்போது அவங்க மேல வர வெறுப்பை விட நம்ம மேலேயே நமக்கு அதிகமா வெறுப்பு வரும். ஸோ என்னைக்குமே நம்ம வந்து பியூட்டி தான், அது எப்படி இருந்தாலும். ஸோ அதனால மத்தவங்களுக்காக நீங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணாதீங்க. இப்போ என்னுடைய கரண்ட் வெயிட் வந்து என்ன அப்படின்னா 63.900 வந்து நான் லாஸ்டா ஃபாஸ்டிங் ஃபினிஷ் பண்ணும் போது இருந்தது. பட் இன்னைக்கு அப்படிங்கிறது நான் லாஸ்டா வீடியோல சொல்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபாஸ்டிங் டைம் கேட்டிருந்தேன். ஸோ என்ன கீழே பார்த்து பேசுறேன்னா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். ஃபாஸ்டிங் டைம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 20-25 டேஸ் நான் எடுத்த ஃபாஸ்டிங் டைம் வந்து ஈவினிங் 7க்கு முன்னாடியே நான் வந்து என்ன டின்னர் என்ன வேணா எடுத்துப்பேன், நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது வந்து எடுத்துப்பேன். 7க்கு அடுத்து வெறும் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். அடுத்த நாள் காலையில 9:30 to 10 வரைக்கும். அது என்ன 9:30 to 10 அப்படின்னா, சில நாள் வந்து 9:45 சாப்பிடுவேன், சில நாள் வந்து 10 மணிக்கு சாப்பிடுவேன், சில நாள் 9:30 சாப்பிடுவேன். ஸோ அதனால 9:30 to 10 என்னுடைய அந்த பிரேக் பண்ற டைமா நான் வச்சிருந்தேன். ஸோ அது வரைக்கும் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். அதுவும் சர்வியா ஸ்கூல் அனுப்பும் போது பாத்தீங்க அப்படின்னு எனக்கு பெருசா பசிங்கிறதே வராது. ஏன்னா எனக்கு ஸ்கூல் ரெடி பண்றது, லஞ்ச் பேக் பண்றது, அந்த ஒரு ஹரிபரி டைம்னு சொல்லுவாங்களா, அந்த டைமா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா சாட்டர்டே சண்டே வந்தா மட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 8க்கு அப்புறமே பசிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஒர்க் இருக்காது, ஸோ வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு ஒர்க் பார்த்து தான் நான் கண்ட்ரோல் பண்ணேன். நம்மளுடைய ஆக்சுவல் ஃபாஸ்டிங் டைம் எப்போ எடுக்கிறது பெட்டர் அப்படின்னா 12:12 வந்து நீங்க ஸ்டார்டிங்ல பண்றீங்க அப்படின்னா பெட்டர். இல்ல நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் எடுக்கிறது ரொம்ப நல்லது. 8 மணி நேரம் சாப்பிட்டுட்டு 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் எடுக்கணும். ஸோ எனக்கு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால 16 மணி நேரத்துக்கு பதில் நான் 12 மணி நேரம் 14 மணி நேரம் 12 நான் எடுக்கவே இல்லை, 14 மணி நேரம் 14.5 மணி நேரம் வரைக்கும் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கடுத்து ஒரு 20-25 டேஸ்ல எனக்கு வந்து வெயிட் அப்படியே ஸ்ட்ரெக் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ நான் பிளான் பண்ணதான், ஓகே இந்த லெவலுக்கு இவ்வளோதான் நம்மளோட பாடி வந்து ஒத்துழைக்கும், இவ்வளோதான் ரெடியூஸ் ஆகும் போல. ஸோ கொஞ்சம் டைமிங் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 16 மணி நேரமா மாத்தினேன். அது எப்படி அப்படின்னா எனக்கு கண்டிப்பா பகல்ல வந்து 11 மணி 12 மணி வரைக்கும் பசியெல்லாம் என்னால தாங்க முடியாது. ஸோ ஆனா ஈவினிங்ல என்னால சாப்பிடாம இருக்கணும்னு சொன்னா தாராளமா இருப்பேன். 3 மணிலேருந்து கூட இருப்பேன். ஆனா எனக்கு மார்னிங்ல என்னால சாப்பிடாம இருக்க முடியாது. சில பேருக்கு ஒரு இது இருக்கும், ப்ரஷ் பண்ணிட்டாலே காஃபி குடிச்சிடணும், ப்ரஷ் பண்ணிட்டாலே ஒரு பசிக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அந்த ஃபீல் எனக்கு இருக்கு. ஸோ அதனால ப்ரஷ் பண்ணிட்டனாலே காஃபி குடிக்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். ஸோ அதை தாண்டி நான் 2 மணி நேரம் அதை தாக்கு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இதுல நான் வந்து இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏற்றினேன் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு 25 டேஸ்க்கு அடுத்து ஒரு 20-25 டேஸ்க்கு அடுத்து ஈவினிங் 5லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:30 சேம் அதே பிரேக் பண்ற டைம் சேம் தான். ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ற டைம் ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது உண்மையிலேயே நல்ல ஒரு ரெடியூஸ் வந்து எனக்கு கொடுத்துச்சு. அப்படியே ஸ்ட்ரக் ஆயிருந்த என்னோட பாடி அகைன் வந்து ஒரு லாஸ்டா நான் ஃபினிஷ் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து எனக்கு 63.900 காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ டைம் மாற்ற வேண்டியதில்லை, இன்னும் நம்ம எக்ஸசைஸ் இன்க்ளூட் பண்ணணும், இன்னும் நம்ம ஃபுட்டை வந்து மாற்றணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் டைம்ல காஃபி குடிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ காஃபி வந்து வித் சுகர் வித்தவுட் சுகர் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபாஸ்டிங் டைம்ல பிளாக் காஃபி மட்டும்தான் குடிக்கலாம். அந்த மில்க்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அது குடிக்கவே கூடாது. ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு காஃபியா இருக்கட்டும் இல்லை ஜூஸா இருக்கட்டும் நிறைய நான் சர்ச் பண்ணிட்டு அந்த டயட்டே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய டாக்டர்ஸ் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் டைம்ல நம்ம தண்ணி, கிரீன் டீ, பிளாக் காஃபி இதை 3 தவிர நீங்க வேற எதுவும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து இந்த ஜூஸ்ல வந்து இந்த உப்பு மட்டும் சேர்த்து லெமன் ஜூஸோ இல்லை நெல்லிக்காய் ஜூஸோ அதை மாதிரி நீங்க எடுத்துக்கலாம், நீங்க சுகர் தான் சேர்த்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க.
பட் இவங்கள்ட்ட அதே கொஸ்டின் ஒருத்தவங்க கேட்கும் போது இந்த டாக்டர் சொல்லும் போது இல்ல சில பேர் அப்படி சொல்றாங்க, பட் வந்து நம்மளோட ஹார்மோனை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால நீங்க அந்த ஃபாஸ்டிங்கை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஏன் இந்த கன்ஃபியூஷன்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுக்க மாட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு எடுக்காம இருக்க முடியாது, எனக்கு எடுக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களால முடியாத டேஸ்ல மட்டும், முடியுங்கிற அன்னைக்கு மெயின்டைன் பண்ணிடுங்க, முடியாத டேஸ்ல மட்டும் கண்டிப்பா அந்த சால்ட் மட்டும் சேர்த்து நீங்க ஏதாவது ஜூஸ் எடுத்துக்கலாம். நிறைய பேரோட டவுட் எனக்குமே இருந்துச்சு, பாப்பாவுக்கு சாப்பாடு செய்யும் போது உப்பு உரப்பெல்லாம் பார்க்காம நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு. ஸோ எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. நிறைய சிஸ்டர் கேட்டாங்க, சிஸ்டர் நான் தனியா தான் வீட்டுல இருக்கேன், ஸோ குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்யும் போது ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு சாப்பாடு செய்யறது நான் எப்படி டேஸ்ட் பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா டேஸ்ட் பார்க்காம நம்ம இருந்துதான் ஆகணும். எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இங்க வீட்டுல ரோஷினிலாம் இருந்தா அதனால வந்து ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். அதுவும் ஒரு 10 days வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாள்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு ஈஸியாவே அது மூவ் ஆகிடும். இந்த சாப்பாட்டுக்கு இவ்வளோ போதுமே, இந்த சுகர் போதுமே அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடுது. ஸோ அதனால நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் உள்ளவங்களும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 10 days அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா, நான் இதை மாதிரி கொஞ்சம் அதுல ப்ராக்டிஸ் ஆயிடுவேன், உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி டேபிள் பக்கத்துல வச்சிருங்க. சாப்பாடு நீங்க கொடுத்து விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உப்பு கொஞ்சம் தனியா கொடுத்து விடுங்க. அதுவே நீங்க ரைஸ்லாம் பண்ணணும், அதுக்கு வந்து உப்பு பார்த்து தானே ஆகணும். சட்னினா பரவாயில்ல அப்போதைக்கு போட்டுக்கலாம், பட் ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம்தான், வேற வழியே இல்லை. நம்ம ஹஸ்பண்ட் காலில் விழுந்தாச்சு, உப்பு நீங்களே பாருங்க, நான் விசில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆகணும். ஸோ அதுக்கு கண்டிப்பா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் சப்போர்ட்டா இருக்கணும், இதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 30 daysல என்னோட வெயிட் வந்து எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். நான் வந்து ஸ்டார்டிங் நான் இருந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 72, அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மெயின்டைன் பண்ணி 69 கிட்ட வந்துட்டேன். நான் லாஸ்டா என்னுடைய ஃபாஸ்டிங் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபினிஷ் பண்ணி இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணும்போது என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 63.900. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட வெயிட் வந்து நான் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கேன்னா 4.5 kg கிட்ட ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நான் ஃபாலோ பண்ணிருந்தேன்னா கண்டிப்பா நான் வந்து 6 to 7 kg வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்ட்ரிக்டா அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் வந்து அதிகப்படுத்திருக்கலாம். நான் பெருசா ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேன். அண்ட் வந்துட்டு நான் அந்த எக்ஸசைஸ் டீட்டெயில்ஸ் கூட கொடுக்குறேன். நான் பெருசா ஒர்க் அவுட் வந்து கண்டினியூவா பண்ண மாட்டேன். வாக்கிங் போவேன், ஸ்கிப்பிங் விளையாடுவேன், அவ்வளவுதான். எனக்கு இன்னைக்கான டேக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலரா ஒரு சின்ன ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணணும், அவ்வளவுதான் நான் பண்ணுவேனே தவிர பெருசா அதை வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணல. அது மாதிரி ஃபுட்டுமே சரி, என்னோட வெயிட் லாஸ்க்கு இந்த கிராம் தான் எடுக்கணும், இவ்வளவு ப்ரோட்டீன் தான் சாப்பிடணும், இவ்வளவு ஃபைபர் தான் சாப்பிடணும், இவ்வளவு காப்ஸ் தான் சாப்பிடணும், எந்த கால்குலேஷனுமே கிடையாது. நானா இன்னைக்கு வீட்டுல என்ன சாப்பிட்றாங்களோ அதுல நான் எடுத்துக்கிற ஃபுட்டு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தினால எனக்கு வந்து மேபி என்னோட வெயிட் வந்து இவ்வளவுதான் கம்மியா இருக்கலாம். நீங்க ஒருவேளை நான் ரொம்ப கான்சியஸா பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா ரெடியூஸ் ஆகலாம். எனக்கு வந்து அவ்வளவு வேண்டியது இல்லை, ஏன்னா எனக்கு அவ்வளவு கண்ட்ரோலெல்லாம் இருக்க முடியாது. ஸோ அதனால ஓரளவுக்கு இப்படி பேலன்ஸ் ஆயிட்டேன். அதனால முடியும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நாள் மோட்டிவேஷனலா இருந்தேன் அப்படின்னா அப்பெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலா சாப்பிட்டுப்பேன். ஸோ அதனால மேபி என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 430 kg வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் 2-3 டைம் வந்து வெயிட் லாஸ் பண்ணி 2 kgக்கு அவ்வளோ கஷ்டப்படுவேன். மார்னிங் எந்திரிக்கணும், 5 o'clock எந்திரிச்சு வாக்கிங் போகணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் நான் மார்னிங்லாம் எந்திரிக்க மாட்டேன், ஆஸ் யூஸ்வல் எப்பொழுதும் போலதான் எந்திரிப்பேன். பட் நைட்ல மட்டும் கொஞ்சம் வாக்கிங் போறதுக்கு ஒரு 1/2 hour 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸ்கிப்பிங் விளையாண்டோம் அப்படின்னா அதுல ரெடியூஸ் பண்ணிப்பேன், விளையாடல அப்படின்னா அதுல இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். நியூவா வந்து இப்பதான் டெலிவரி ஆயிருக்கு. ஸோ அவங்கலாம் வந்து எக்ஸசைஸே பண்ண முடியாதே அப்படின்னு. எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கும் போது நம்ம கண்டிப்பா வெயிட் ரெடியூஸ் ஆகும். இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலனாலும் ஸ்லோவா ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒரு மாசத்துக்கு 1 கிலோ 2 கிலோ குறையிறதே ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம இதுவும் பண்ணல அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ்ல ஆகும். ஸோ அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம குறைவோம். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கு அடுத்து பேபியும் கொஞ்சம் வளர்ந்துருவாங்க. அந்த டைம்ல எக்ஸசைஸ் பண்ணி நல்லாவே ஃபாஸ்ட் பண்ணி குறைஞ்சிக்கலாம். ஸோ அதுதான் நான் வந்து சொல்லுவேன். நீங்க இப்போ எக்ஸசைஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க, ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் உங்களுக்கு பெஸ்ட். அதுவே வந்து இந்த டைம் சேஞ்ச் பண்ணி நீங்க இருக்கிறதே பெஸ்ட் தான். இவ்வளோ பிஃபோர்லாம் எனக்கு இந்த ஐடியாலாம் வந்ததே கிடையாது. ஸோ நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதே ஒரு சூப்பரான விஷயம் தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி இருக்கிறவங்க வந்து ஸ்கிப்பிங் விளையாடலாமா அப்படின்னு. ஸோ எனக்கு சிசரிங் பண்ணிருக்கீங்க, ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடா 2 years வந்து விட்டுருங்க, கேப் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து நீங்க எக்ஸசைஸே பண்ணதில்லை அப்படிங்கிற டைமிங்ல போய் எடுத்தோடனே ஸ்கிப்பிங் விளையாடாதீங்க, குதிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நீங்க ஒரு 20 அந்த மாதிரி கவுண்ட் கம்மி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பண்ணாதீங்க. அதுக்கு பிஃபோரே நீங்க டாக்டர்கிட்ட வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்.
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து ஒரு ஜூஸ் குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. நார்மல் டெலிவரி இல்லை நியூவாக இப்போ குழந்தை பிறந்திருக்கவங்களாம் அந்த நெல்லிக்காய் ஜூஸ், அப்புறம் வந்து நம்ம பூசணி ஜூஸ்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் குடிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து இந்த சீசன் பொறுத்து தான். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை டைம்ல நம்ம ரொம்ப கூலிங் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால குழந்தைங்களுக்கும் வந்து கோல்ட் ஆகக்கூடாது. ஸோ ஃபீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலையை பார்த்துக்கோங்க. டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்ல நல்ல வெயில் டைம்ல ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து எடுத்தோடனே ரொம்ப அதிகமா எடுத்துலாம். நீங்க பிரேக் பண்ற டைம்ல எல்லாம் எடுத்துக்கணும்னு இல்லை, நீங்க மிடில் கூட எடுத்துக்கலாம். சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு கூட எடுத்துக்கலாம். அளவு கம்மி பண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு செட் ஆகுது, உங்க பேபிக்கு செட் ஆகுது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நீங்க செக்அப் போகும்போது உங்க டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைமிங்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எடுத்துக்கிற டைமிங் தான். ஸோ நீங்க குழந்தைய வந்து, ஏன்னா உங்களுக்கு குழந்தை எப்போ தூங்குவாங்க எப்போ முழிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. நீங்க அவங்க தூங்குற டைம்ல தான் நீங்களுமே தூங்கணும், ஒர்க் பண்ணணும். அப்படிங்கிறதுனால டைமிங் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா இந்த டைமிங்ல தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு தேவை ஃபாஸ்டிங் டைம் வந்து ஒரு 16 hours. நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்றது புதுசு அப்படின்னா 12 hours போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பொதுவாக எல்லாருமே கேட்டிருக்கிறது வந்து டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளான டைமிங் தான் நான் வச்சிருக்கேன். எனக்கு எப்படின்னா ஈவினிங் வந்து 7லேருந்து மார்னிங் 9:30 வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய ஃபாஸ்டிங் கணக்கு பண்ணி இப்படி எண்ணி பார்த்தோம்னா பெரிய ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கும். பட் நம்ம தனியா பர்சனலா அதை யோசிச்சு பாருங்களேன். நான் 7 சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 hours நம்ம வந்து தூங்கிடுவோம். மார்னிங் வந்து ஒரு 2 hours 3 hours தான் நம்ம வந்து பிரேக்லேயே நம்ம ஃபாஸ்டிங்லேயே இருக்க போறோம். அது வரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த இடைப்பட்ட அதிகமான நேரம் வந்து நம்ம தூங்கிட்டு தான் இருக்க போறோம். ஸோ அப்படிங்கிறதுனால இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதுவே நைட்டு நல்லா ஃபுல் கட்டிட்டு தூங்கிட்டு காலையிலேருந்து நான் ஃபாஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து நைட் வந்து தூங்கிடுவோம் பெருசா. அதனால பெருசா வந்து உங்களுக்கு அந்த பசி எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒர்க் பண்ணாததுனால நமக்கு ரொம்ப பெரிய பசியும் வராது. இதுவே நீங்க பகல்ல அப்படின்னா ஏதாச்சும் நடந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்போம். ஆட்டோமேட்டிக்கா பசி வந்து வரும். நீங்க வந்து அது ஃபாஸ்டிங் எல்லா ஃபுட்டையும் கண்ணில் பார்த்து ஃபாஸ்டிங்கை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீக்கிரமாவே பிரேக் பண்ணிடும். ஸோ அதனாலதான் இந்த டைமிங் நான் எடுத்துக்கிட்டேன். இதுல நீங்க டைமிங் மாத்திக்கணும்னா தாராளமா மாத்திக்கலாம். இப்போ நான் கூட 5 to 9:30 வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட நீங்க மாத்திக்கலாம். நீங்க இன்னுமே 3 to 8 வச்சுக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு 4 to 9 வச்சுக்கலாம். ஸோ உங்களோட டைமிங்கை பொறுத்து நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஸோ 3 to 8 வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வருதோ, ஸோ 3 to 9, 3 to 7 அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கோங்க. சீட்டிங் டே வந்து நான் அது வரைக்கும் வச்சதே இல்லை. ஏன்னா நானே என்னுடைய ஃபுல் டயட்லயுமே சீட் அங்கங்க பண்ணிட்டு தானே இருக்கேன். சில கிரேவிங்ஸ் எனக்கு வரதான் செய்யுது. ஸோ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த கேக்லாம் கொடுக்காதீங்க, நான் டயட்ல இருக்கேன் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்துப்பேன். இதுவே நான் மேக்கப் போறேன், போகும்போதே காஃபி குடிச்சிட்டு போறேன் அப்படின்னா அன்னைக்கு நான் காஃபி இல்லை வேணாம இப்பதான் குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். எனக்கு அங்கே கிரேவிங்ஸ் வராது. இல்லை நான் ஃபுல் டே அவங்க வீட்டில் தான் இருக்கேன், அப்போ ஒரு காஃபி எடுத்துக்கிறது வந்து அப்போ எனக்கு தப்பா தெரியாது. அன்னைக்கு நைட் வந்து நான் எக்ஸசைஸ்ல வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால சீட்டிங் டேன்னு தனியாக நான் எதுவும் வச்சுக்கல. என்னோட எல்லா டேலையுமே நான் வந்து எனக்கு கிரேவிங்ஸ் வரும்போது சின்னதாக ஒரு சீட்டிங் வந்து வச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன். பேலன்ஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக தப்பு. ஏன்னா வந்து ஒரு 7 days வந்து 6 days ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு டேல வந்து நீங்க நல்ல பிரியாணி சாப்பிட்டு டைமிங் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி பேலன்ஸ்டா கொண்டு போறதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸசைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பர்சனலா இப்படிதான் நான் பண்ணுவேன், எனக்கு என்னோட எக்ஸசைஸ் இதுதான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல நிறைய ஆப் இருக்கு பிளே ஸ்டோர்ல. ஸோ ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது வந்து 7 days 7 எக்ஸசைஸ் அந்த மாதிரி நிறைய வந்து அவங்களே ஒரு கால்குலேஷன்ல கொடுக்குறாங்க. ஸோ அதுல உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ்லாம் உங்களோட பாடிக்கு சூட் ஆகுது, கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்க அதை ரெகுலராகவே டெய்லி அதை பார்த்து பண்ணணும்னு இல்லை. அதுலேருந்து ஒரு 5 எக்ஸசைஸை நீங்க எடுத்துக்கிட்டு அதை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாரோட பாடிக்கும் எல்லாமே செட் ஆகாது. நீங்க எக்ஸசைஸ் பண்ண ஒரு 2-3 days வந்து கண்டிப்பா பாடி பெயின் எடுக்க தான் செய்யும். அப்படி எடுக்குது அப்படின்னா தான் நம்ம கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். நம்மளோட பாடி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு வெயிட் லாஸ்க்கான வேலையை அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்னமோ மிஸ்டேக் ஆயிருக்கு, இல்லை உங்க கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்து எக்ஸசைஸே கொண்டுட்டு போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அடுத்து மெயின்டைன் பண்றது வந்து இப்போ நான் ஃபைனலா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து ஒரு 30 days வந்து சேலஞ்சில் இருந்தேன். 30 days வெயிட் லாஸ்ல இருந்தேன். ஸோ லாஸ்ட் ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்ல இல்லை. ஸோ பிரேக் கொடுத்துருந்தேன். ஏன்னா நான் அடுத்த ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வெயிட் லாஸ் சேலஞ்ச் 2 பண்ண போறேன். 2.0 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது பண்ண போறேன். ஸோ அதுக்காக ஒரு 2 நாள் தான் பிரேக் கொடுத்துருந்தேன் என்னோட பாடிக்கு. அதுவும் பிரேக்னா எல்லாமே எடுத்து ஃபுல் கட்டு கட்டி அப்படி கூட கிடையாது.
அன்னைக்குன்னு பார்த்து எங்க வீட்டுல வந்து அந்த தவசம் அடுத்து அமாவாசை இந்த மாதிரிலாம் வந்ததுனால வெறும் வெஜ்ஜு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த வீட்டுல செஞ்சதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏதாச்சும் சின்ன சின்ன கிரேவிங்ஸ் வரும்போது எப்பொழுதும் போல சாப்பிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கே என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா 63.900 64.200 சம்திங் காட்டுது. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு 300 கிராம் கிட்ட வந்து நல்லாவே வந்து எனக்கு ஹை ஆயிடுச்சு. ஸோ எனக்கு 2 நாள் தானே நம்ம பிரேக் கொடுத்தோம், அதுக்கே இந்த அளவுக்கு ஏறிடுச்சு அப்படின்னு ஆயிட்டு. ஸோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அப்பவும் நம்ம வந்து இதே மாதிரி ஃபாஸ்டிங்ல இல்லைனாலும் மாதிரி பிஃபோரா சாப்பிட்றது, ஒரு சின்ன வாக்கிங் போறது, ஸ்வீட்ஸ் அதிகமா எடுத்துக்காதது, இந்த மாதிரி ஒரு சிலதை வந்து நம்ம கண்டிப்பா ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனாதான் நமக்கு மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லையா, நான் நல்லா வெளில எல்லாம் போறேன், ஃபங்க்ஷனுக்குலாம் போறேன் அப்படின்னா அன்னைக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்க முடியாது. அன்னைக்கு நல்லா பிரியாணி சாப்பிட்டுக்கோங்க, அடுத்த நாள் வந்து ஃபாஸ்டிங் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்க நார்மலா இருந்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட டெய்லி லைஃப்லயே வந்து ஃபாஸ்டிங் இன்க்ளூட் பண்ணிட்டே இருந்தாதான் மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாஸ்டிங் எடுக்கணும், டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், ஸோ ஜூசஸ் எடுத்துக்கணும், ஸ்வீட் கம்மி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட கிரேவிங்ஸ் கண்ட்ரோல்டா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போனால் மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். சில பேர் சொல்லலாம், இந்த ஒரு நியூட்ரிஷன் பவுடர் எடுத்துக்கோங்க, இந்த ஒரு வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கோங்க, இவ்வளோ பைசா போடுங்க, இவ்வளோ பைசாவே போடாதீங்க, வீட்லேருந்து சமைச்சு சாப்பிடுங்க. என்ன சாப்பாடோ அதுக்கு உங்களுக்கு பக்கத்துல எந்த காய்கறி கிடைக்குது, காஸ்ட் கம்மியா இருக்கோ அதுல நீங்க எடுத்து சாப்பிடுங்க. அதுல என்ன ரெடியூஸ் ஆகுதோ அது போதும். ஏன்னா நீங்க அது இதுன்னு வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு உங்களால லைஃப் லாங் அந்த பவுடர் குடிச்சிட்டே இருக்க முடியாது, லைஃப் லாங் வந்து அந்த பவுடர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க அதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அகைன் ஏறதான் செய்யும். அப்போ இவ்வளவு நாள் நான் போட்ட காஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம வீட்லேருந்து சமைச்சு சாப்பிட்றதாவது வெஜிடபிள்ஸ் நல்லா நமக்கு சத்தானதுதான் சாப்பிட்ருக்கோம். அடுத்து எக்ஸசைஸ், அதுவும் நம்ம பாடிக்கு தேவையானதான் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் ஆனா கூட நமக்கு பெருசா தெரியாது, ஏன்னா நம்ம ஒரு நல்ல வேலை தான் போயிருக்கோம். இதுவே நம்ம கரெக்டான பாத்துல போகும் போதே நமக்கு இவ்வளோது அப்படின்னா, நான் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தேன், அதை எடுத்தேன், இதை எடுத்தேன், 3 மாசம் கண்டினியூ பண்ண 10 கிலோ குறைச்சேன், அடுத்து 3 மாசத்துல நான் விட்டுட்டேன், எனக்கு 20 கிலோ ஏறிடுச்சுன்னு சொன்னா அதுக்கான காஸ்ட்டும் வேஸ்ட், பண்ண எஃபர்ட்டும் வேஸ்ட். ஸோ வீட்லேருந்து பண்ணுங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ், என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து உங்களால அந்த டயத்துக்கு வாங்கி சாப்பிட முடியுதோ, இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பைசா கிடையாது, நம்ம பாடிக்கு கொடுக்குறது. ஸோ உங்களால முடியும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வீட்டில் என்ன பக்கத்தில் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு சின்ன வெயிட் லாஸ் பண்ணால் கூட ஹாப்பி தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 4.5 kg குறைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்மளோட சிஸ்டர்ஸ்ட்ட வந்து அவங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பெரிய வீடியோவா சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ சொல்லிட்டேன். ஸோ வேற ஏதாவது இதை தாண்டி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த விளாக்ல ஷேர் பண்றேன். இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கடுத்து என்னோட விளாகுமே கண்டினியூவா வரும். நாளையிலேருந்து நம்ம எடுக்க போறது பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணாம வெயிட் ரெடியூஸ் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுவுமே ஒரு மெயின்டைன் மாதிரி தான். இந்த வெயிட்டை வந்து நான் மெயின்டைன் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, அந்த விளாக்ல நான் அப்படியே பேசும்போது சொல்லிடுறேன். தெரிஞ்ச விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதுவே எனக்கு ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி மெயின்டைன் ஆகுதா, ரெடியூஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாய்.